பார்ப்பனர்கள் இந்த திராவிட இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படி பொருளைகளை கிளப்புறது. ஏன்னா ஊடகங்கள் பூரா அவங்க கையில் இருக்குன்றதை வச்சு தொடர்ச்சியாக இப்படி ஒரு விஷயத்தை பரப்புது. அப்படி உட்கார வச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறவர் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? படம் இனிமேல் ஓடாது அப்படின்ற கண்டிஷனுக்கு தள்ளி விடப்பட்ட ரஜினிகாந்த் போலவோ கமலஹாசன் போலவோ ஒரு ஸ்டார் கிடையாது உதயநிதி. உதயநிதி படம் போட்டால் ஓடும். ராகுல் காந்தி யாரு? இந்திராவின் பேரன். வருண் காந்தி யாரு? அவரும் இந்திரா காந்தியோட பேரன். சஞ்சய் காந்தியோட பையன். இவரு ராஜீவ் காந்தியோட பையன். ரெண்டு பேருமே இந்திரா காந்திக்கு வாரிசு தானே. ஏன் வருண் காந்தியால வர முடியல? ஒரு அரசியலுக்கு வரணும்னா மட்டும் இல்லை, எந்த வேலைக்கு நீங்க வரதா இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட திறமையும் உழைப்பும் இல்லாம நீங்க வரவே முடியாது. நிர்மலா சீதாராமன் மாதிரி வானத்துல இருந்து குதிச்சு வந்து மந்திரி ஆனாங்க. எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆகிறார். அதன் பிறகு கட்சி பணிகளை செஞ்சுட்டே இருக்காரு. விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலம் என்ன பண்ணாரு? அந்த ஒரே வருஷத்துல ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1ன்னு டெல்லியில போய் பரிசு வாங்கிட்டு வர்றாரு. ஆனா இதுல இன்னொன்னு பார்வையா இருக்குது. 2026 விஜய் வராரு. இந்த பக்கம் விஜய் விசஸ் உதயநிதிங்கிற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு தந்திரம் இல்ல. அந்த விஜய் விசஸ் உதயநிதின்றதுலாம் சும்மா முதல்ல விஜய் அப்படின்ற இமேஜ் வந்து முதல்ல ரெஜிஸ்டர் ஆகும். அவர் அதுக்கு உண்டான வேலையவே செய்யல. எலெக்ஷன் அழிஞ்ச உடனே நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்தா எப்படி ஓட்டு போடுவாங்க? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். சரி, இப்போது உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக வரவேற்கிற விஷயம் தான் நல்லா இருக்குது, கேட்க ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே இருந்தால் கூட ஒரு விதமான ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு? நேற்று வந்து அவருக்கு ஏன் தூக்கி துணை முதலமைச்சரை கொடுக்கணும், அப்படி என்ன அவசரமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா? இந்த கேள்விகள்லாம் ஒரு பார்வையிலேருந்து பார்க்கும்போது சரியான கேள்வின்னு தான் நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள். வாரிசு அரசியல். சரி, வாரிசு அரசியல். விஜய பிரபாகரன் யாரு? அவர் கேப்டனின் வாரிசு. கயல்விழி சீமானின் மனைவி. ஆமாம். அன்புமணி இப்போ அவர் ராமதாஸ் ஐயா அவரோட பையன். பையன் சொல்ல வாரிசுன்னு சொல்கிறாங்க. வாரிசு. சௌமியா மனைவி. அப்போ இந்த கேள்வி ஏன் திமுக மீது மட்டும் வைக்கப்படுகிறது? ஏன்னா யாருமே அதிகாரத்துக்கு வரலையே. யார் வர வேண்டாம்னு சொன்னது? யார் வர வேண்டாம்னு சொன்னது? வர வேணாம்னு சொல்லலை, பட் இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னா வச்சுக்கலாம். வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆள வேண்டாம் என்று தானே சொன்னோம் அப்படின்றீங்களா? இல்லைங்க, இதெல்லாம் வந்து எப்போதும் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, பார்ப்பனர்கள் இந்த திராவிட இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படி பொருளைகளை கிளப்புறது. ஏன்னா ஊடகங்கள் பூரா அவங்க கையில் இருக்குன்றதை வச்சு தொடர்ச்சியாக இப்படி ஒரு விஷயத்தை பரப்புறது. அதாவது உதயநிதியோ ஸ்டாலினோ அண்ணனா ராசாவோ போன்றவர்கள்லாம் பார்ப்பனர்களை கிழித்து தொங்க விடுறதை விட என்னை போன்றவர்கள், ஐயா சுபவி போன்றவர்கள், ஆசிரியர் வீரமணி போன்றவர்கள், கொளத்தூர் மணியனன் போன்றவர்கள் எல்லாரும் டாராக கிழித்து தொங்க விடுறோம். கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தகுந்த ஆதாரங்களோடு என்னெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம கிழிச்சு தொங்க விடுறோம். அப்படி நம்ம மேலே ஏன் அவனுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதுன்னு? நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா என் மேலே ஆக்ஷன் எடுத்து அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஐயா சுபவி மேலே ஆக்ஷன் எடுத்து கூட எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதுக்கு ஆசிரியர் வீரமணி மேலே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவனுக்கு ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்லை. அப்போ மோத வேண்டியது யாரிடம்? அதிகாரத்தில் இருக்கும் திமுகவிடம். அப்போ அதிகாரத்தில் இருக்கும் திமுகவை பற்றி பேசும்போது பல்வேறு விதமான அவதூறுகளை பேசணும். நேற்று வந்தவர்ன்றீங்களே. நீங்கள் இந்த வருஷம் என்ன 2024, அவர் 2019 வந்துட்டார். 19 தானே சார் வந்திருக்காரு. ராகுல் காந்தியும் 19 தானேங்க வந்தார். ராகுல் காந்தியும் 19 தான் வந்தார். அதுக்கு முன்னாடி அவருடைய வேலை சும்மா ஒரு பதவியில் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் தானே மக்களை சந்திச்சாரு. இல்லை, அப்படி கூட உட்காரலன்னு சொல்ல வராங்களோ உதயநிதியை? அப்படி உட்கார வச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறவர் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாம், நிச்சயமாக சொல்லுவாங்க. அதாவது திரைத்துறையில் படம் இனிமேல் ஓடாது அப்படின்ற கண்டிஷனுக்கு தள்ளி விடப்பட்ட ரஜினிகாந்த் போலவோ கமலஹாசன் போலவோ ஒரு ஸ்டார் கிடையாது உதயநிதி. உதயநிதி படம் போட்டால் ஓடும், ஒரு ஆவரேஜுக்கு போகத்தான் செய்யும். அதை தாண்டி ரெட்ஜெயின்ட்னா ஒரு திரைப்பட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சு மிக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறார். இன்றைக்கி தேதிக்கு நம்பர் 1 and 2 அப்படின்னு சொன்னால் சன் பிக்சர்ஸும் ரெட்ஜெயின்ட் மட்டும்தான். அதுதான் இவங்க பார்ப்பனர்களுக்கு எரியுது. அப்படியே
ஒரு காலத்தில் சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் பூரா நம்மள்ட்ட தானடா இருந்தது, எப்படி இவங்க கைக்கு போச்சு? அதிகாரத்தில் இருக்கவங்களோட குடும்பத்தை சார்ந்ததே இருக்கின்ற அப்படிலாம் அதிகாரத்தை சார்ந்தவர்கள் வந்து எதையும் செஞ்சிட முடியாதுமா. அப்படிலாம் யாரும் செஞ்சிட முடியாது. ராகுல் காந்தி யாரு? இந்திராவின் பேரன். வருண் காந்தி யாரு? மகன். அவரும் இந்திரா காந்தியோட பேரன். சஞ்சய் காந்தியோட பையன். இவர் ராஜீவ் காந்தியோட பையன். 2 பேருமே இந்திரா காந்திக்கு வாரிசு தானே. ஏன் வருண் காந்தியால் வர முடியல? பிரச்சனையை நல்லா நீங்கள் கூர்ந்து நோக்கணும். அப்போ ஒரு அரசியலுக்கு வரணும்னா மட்டும் இல்லை, எந்த வேலைக்கு நீங்கள் வரதா இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட திறமையும் உழைப்பும் இல்லாமல் நீங்கள் வரவே முடியாது. சரியா? ஒரே இந்திரா காந்தி 2 பேரன். வருண் காந்தி எங்கே இருக்காருன்னே தெரில. ராகுல் காந்தி தெரியாத ஆளே கிடையாது உலகம் பூரா இப்போது. அப்போ அது எப்படி நடக்குது? அந்த உழைப்பின் காரணமாகத்தான் நடக்குது. கலைஞருக்கு ஒரே ஒரு பேரன் தானா? உதயநிதி. நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எப்படி வாரிசுன்னு சொல்லுவீங்க? அவர் முதல்ல அவங்க குடும்பத்துக்குள்ளே போட்டி போட்டு மேலே வர்றதே கஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பா வந்து மொதல் பையன்லாம் கிடையாது. யார்? ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களின் 3வது பையன். ஃபஸ்ட்டு பையன் கூட கிடையாது. கலைஞர் அவரோட முதல் பையன், அப்புறம் அவரோட முதல் பையன் அப்படின்லாம் வரல. கலைஞர் அவருக்கு நிறைய பிள்ளைங்க, அதில் 3வது மகனாக வந்த ஸ்டாலின், அதுக்கப்புறம் நிறைய பேர பிள்ளைங்க, அந்த பேர பிள்ளைங்கள உதயநிதி. அது வந்து உழைப்பின் மூலமாக அந்த இடம் அடையப்பட்டது. கடந்த ஆண்டால் அதுக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேன் 234 தொகுதியில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியிலேயே தனித்தனியாக ஒரு பாசறை நடத்துகிறாரு. எத்தனை நாளில்? 6 மாதத்தில். 180 நாளில் 234 தொகுதியில் போய் அப்போ நடத்துறதுனா என்ன பண்ணியிருக்கணும்? 1-2 தொகுதிகளில் 2 தொகுதியில் ஒரே நேரத்தில் நடத்துகிற மாதிரி கூட நடத்தியிருக்க வேண்டியிருக்கும். இதை பூரா செஞ்சது அவர். அதை பூரா பார்த்தது கட்சிக்கார். நல்ல யோசிச்சு வருமா? கோடிக்கணக்கான வருமானம் இருக்குது ரெட் ஜெயண்டில். கமலஹாசனுக்கே விக்ரம் ஓடனோடனே தாங்க முடியாமல் தானே நான் அடுத்த எலெக்ஷன்லலாம் போட்டி போடலைங்க, உங்களுக்கு ஆதரவு நான் வேணா எழுதி கொடுத்துறேன்ட்டு போய் கொடுத்தது. ஏன்னா ரொம்ப நாளாக கமலஹாசனுக்கே படம் ஓடலை. அதை ஓட வச்சு காமிச்சது உதயநிதி. ரொம்ப சிம்பிளாக ஏசி ரூமில் உட்காந்து அழகாக காலையில் 10 மணிக்கு வந்தோமா, ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, ஒரு தூக்கத்தை போட்டோமா, ஒரு 4:30 மணிக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வந்தோமா, எல்லாரையும் பார்த்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு 4 கேள்வியை கேட்டு 5 மணிக்கு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா போயிடலாமா இல்லையா? போகலாம். ஏன்னா அந்த வேலைகளை பூரா செய்யறதுக்கு இப்போ ஆள் போட்டாச்சு. ஆனாலும் அந்த அலுவலகத்தில் ராத்திரியும் பகலுமா உட்காந்து வேலை செஞ்சு அந்த ரெஜைன் இதை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து பல கோடிகள் வருமானம். இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ கோடி வருமானம், அஜித்துக்கு இவ்வளோ கோடி வருமானம் அப்படின்னு ஒவ்வொரு நடிகரையும் சொல்கிறாங்களே. அந்த கோடியில் உள்ள வருமானத்தை திருப்பி எடுத்து கொடுக்கறது யாருன்னா உதயநிதி. ப்ரொடியூசர் போட்டுருவாரு, அதை திருப்பி எடுத்து கொடுக்கணும்ல, இல்லைன்னா ப்ரொடியூசர் போயிடுவார். இல்லைன்னா ப்ரொடியூசர் அவ்வளோதான் காலி. மொக்கையாக பார்க்கவே முடியல இந்தியன் டூலாம். என் ஒய்ஃப்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, இது என்ன கிளைமேக்ஸ் வந்தோடனே, என்னங்க போய்கிட்டே இருக்காரு, இவ்வளோ தூரம் போனால் டெல்லியே வந்துடும் போல இருக்கு, எப்போ தான் ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னு கேட்டாங்க. அதை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிடுங்க. ஆமாம், அது டெல்லிக்கெல்லாம் அவர் போக முடியாதுப்பா. ஒருவேளை இந்த பக்கமாக எங்கேயாவது போகிற ஹைதராபாத் பக்கம் போகிறாரு போல இருக்கு, பவன் கல்யாணம் பார்க்கறதுக்கு போகிறாருன்னு நினச்சேன் அப்படின்னு. ஸோ அந்த அவ்வளோ திராபையாக இருந்தது அந்த ட்ரெயிலர். அந்த இதை வந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்க. தியேட்டர்லேயே எல்லோரும் சலிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயா சரி படத்தை முடிங்கடா, எப்படா முடிப்பீங்கன்ற அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த படத்தையே ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி முதலாளிக்கு அந்த படம் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லாத அளவுக்கு பண்ணி கொடு. இவ்வளோ வேலை செய்ய முடிஞ்ச ஒரு உதயநிதி எதுக்காக 180 நாள் ராத்திரியும் பகலுமா அலையணும்? இப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்பகத்தில் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழா 1806 வேலூர் சிப்பாய் கழகம் அப்படின்னு அந்த சிப்பாய் கழகத்தை பற்றின ஒரு நூல். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் என் மனைவி என் மகன் 3 பேர் தான் ஆர்கனைசர், வேறு ஆளே கிடையாது. அப்புறம் எங்களுக்கு ரெகுலராக ஒரு ஆட்டோக்காரர் ஒருத்தர், அப்புறம் ராமுன்னு ஒரு பையன், இவ்வளோ தான் மொத்தமே. இதெல்லாம் பண்ணி 2 நாளாக அந்த வேலையெல்லாம் முடித்து நேற்று மத்தியானம் ஃபங்க்ஷன் முடித்து 2 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புறேன். 3 மணிக்கு வீட்டில் வந்து படுத்த வந்தான். இன்றைக்கி மத்தியானம் 12:30 வரை எந்திரிக்கவே இல்லை. நம்ம சக்தி ஃபோன் பண்ணி தான் எந்திரிச்சேன்னே வச்சுக்கிங்களேன். அவ்வளோ டயர்டு. இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி 1/2 நாள் நிகழ்ச்சி நடத்துறதுக்கே எனக்கு இப்படி இருக்குன்னா, நான் எதையும் தூக்கி வைக்கலை, இறக்கிலாம் வைக்கலை, அதெல்லாம் வேற ஆளுங்க செய்கிறாங்க. அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கே இவ்வளோ டயர்ட் ஆகுதுன்னா 180 நாள் 234 ஊர்களில் அதை பார்த்து தான் கட்சிக்காரன் சும்மா இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. கட்சியில் இருக்கிறவன் மக்கள்லாம் முட்டாள்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க.
அப்படிலாம் கிடையாது. மக்கள்லாம் முட்டாள்லாம் கிடையாது. சரியா? கட்சியில் இருக்க கட்சிக்காரனும் முட்டாள்லாம் கிடையாது. கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு வேணால் பேசாமல் இருப்பானே தவிர அவனை முட்டாள்னு நினச்சா நினைக்கிறவன் தான் முட்டாள். சசிகலாவை முதல்ல எல்லாரும் ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதா மாதிரியே கொண்ட போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரியே ஒரு நாமத்தெல்லாம் போட்டுட்டு வந்துச்சுல்ல அந்த ஐயங்கார் நாமம்லாம், அப்போவே அந்த அம்மா மேலே வெறுப்பு வந்துருச்சு மக்களுக்கு. நீங்கள் நடிக்கக்கூடாது. பொது வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் நடிக்கக்கூடாது, வேலை செய்யுங்க. வேலை செஞ்சீங்கன்னா மக்கள் ஏற்றுப்பாங்க. அந்த விதத்தில் உதயநிதி தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சு காட்டியதன் மூலமாகத்தான் கட்சிக்காரங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சு வந்து அப்படியே மந்திரி ஆனாங்க. நிர்மலா சீதாராமன் மாதிரி எலெக்ஷனுக்கே போகாமையா மந்திரி ஆனார்? நிர்மலா சீதாராமன் மாதிரி நான் வானத்துலேருந்து குதிச்சு வந்து மந்திரி ஆனாங்க. எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகிறார். அதன் பிறகு கட்சி பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கார். கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு வருது. அப்போ எல்லாரும் கட்சியில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டிஆர்பி ராஜாவுக்கு மந்திரி பதவி கொடுக்குறீங்க, அன்பில் மகேஷுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, அவர்களும் வாரிசு தான். அப்போ நம்ம உதயநிதிக்கு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? உங்கள் நேர்மை எல்லாம் போதும், ஓவராக பண்ணாதீங்க, அவருக்கு முதல்ல சீட்டை கொடுங்க, மந்திரி பதவியை கொடுங்க அப்படின்னு கட்சியில் எல்லாரும் கேட்டதுக்கு பிறகு தான் சரின்னு சொல்லி விளையாட்டுத்துறை அமைச்சர்னு பதவி கொடுக்குறாங்க. விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலம். என்ன பண்ணார்? அந்த ஒரே வருஷத்தில் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தமிழ்நாடு தான் நம்பர் 1ன்னு டெல்லியில் போய் பரிசு வாங்கிட்டு வர்றாரு. ஒவ்வொரு வருஷமும் அந்த பரிசு கொடுப்பாங்க. சென்ற வருடம் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. யார் கொடுத்தது? அறிவாலயத்தில் கொடுத்த அவார்டு இல்லை, டெல்லியில் கொடுத்த அவார்டு, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி கொடுத்த அவார்டு. தேடி பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பெஸ்ட் ஸ்டேட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம சொல்கிற செய்திகள்லாம் கற்பனையாக சொல்கிறோம், அதுக்கு ஆதாரம் கொண்டு வா, இதை கொண்டு வா. நீங்கள் இப்போ கூகுள் இருக்குது, கூகுள்கிட்ட கேட்டிங்கன்னா டக்குன்னு எல்லா மெசேஜும் வந்துட போகுது. ஸோ தன்னை எம்எல்ஏவாக நிப்பாட்டிய போது எம்எல்ஏவாக நிலைத்து நின்று காட்டினார். அவர் எம்எல்ஏவாக இருந்துட்டு அவர் என்ன பண்ணிடலாம்? எப்படி கோல்டன் சாண்டை வச்சுக்கிட்டு, எப்படி ரெட் ஜாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அதை மட்டும் பண்ணிவிட்டு பேசாமல் ஏசி ரூமில் இருந்திருக்கலாம்னு சொன்னேன். அதை விட்டுட்டு எம்எல்ஏவாக வர்றாரு. எம்எல்ஏவாக வரும்போது சரி எனக்கு இந்த தொகுதி கொடுத்தீங்கப்பா, நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் கேம்பெயின் தமிழ்நாடு பூரா போனார். கரெக்டா? அதாவது இப்போ சென்னை வெள்ளம் வந்தப்போ காலைல 5 மணிக்கெலாம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணாராம். என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்? இல்லைப்பா எழுந்துச்சிட்டேன். போய் தொகுதியில் போய் என்னன்னு பார்க்க வேணாமா? அதை பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நான் தொகுதிக்கு வரேன்னு சொல்லிவிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரான். போயிட்டு பார்த்தா அங்கே தண்ணியெலாம் ஒன்றும் தேங்கவே இல்லை. ஃபோன் பண்ணி, அப்போ எல்லா இடமும் நல்லா தான் பாருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. உன் தொகுதியில் ஒன்றும் இல்லைன்னா சும்மா இருப்பியா? மற்ற தொகுதியெலாம் போய் பாரு அப்படின்னா. அப்போ குளத்தூருக்கு என்ன போவா அப்படின்னு கேட்டார் இவர் குசும்பு. உதயநிதிட்ட கலைஞரை போலவே ஒரு குசும்பு நீங்கள் பார்க்கலாம், கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். குளத்தூர் அங்கெல்லாம் நீ போகக்கூடாது, அங்கே நான் போய்க்கிறேன் அப்படின்னா அவர் நமக்கே ஆப்பு வச்சிருவோம் போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அங்கெல்லாம் நீ போகக்கூடாது, அங்கே நான் தான் போவேன், வேறு ஏதாவது தொகுதிக்கு போ அப்படின்னா. இப்படி அரசியல் அரசியல் அரசியல்னு அரசியல் மட்டும்தான், மக்கள் நலம் மட்டும்தான், மக்களை சந்திப்பது மட்டும்தான் வேலைன்னு சுத்த வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் சுற்றி கொண்டு இருப்பது தான் பெரிய விஷயம். புரியுதா? ஒன்றுக்கு 4 கார் கண்டிப்பாக இருக்கும், நல்ல பெரிய வீடு, ஒன்றுக்கு 2 இல்லை 3 கூட இருக்கலாம். அவ்வளோவும் சம்பாதிச்ச காசு தான், ஐடியில் வந்த காசு தான். உங்களுக்கு எப்படி சார் ஐடியில் வந்த காசுன்னு தெரியும்னா ஐடியை விட்டு ரைடு பண்ணு. யார் வேண்டான்னு சொன்னால்? கடந்த 70 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 15 வருடமாக 20 வருஷம் தான். மீதி எல்லா நாளும் ஏடிஎம்கே தான் இருந்திருக்கு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில்? இந்த 15-20 வருஷத்துக்குள்ளே ஜெயலலிதா தூக்கி உள்ளே வச்சாங்கல்ல, பத்தி ஊருட்ட போனாங்கல்ல. ஏன்? அந்த மாதிரி தப்பு பண்ணிருந்துச்சு. நீங்கள் இத்தனை வருஷம் இருந்தாலும் கலைஞர் மேலே ஒரு சார்ஜ் ஷீட் கூட கிடையாது. ஊழல் பண்ணாருன்னு சார்ஜ் ஷீட்டு, தீர்ப்புலாம் வேணாம், அவர் மேலே இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு கோர்ட்டில் இதுவரை ஒன்று கூட பதிவு பண்ணல. என்ன பண்ணீங்க அப்போது? ஆராசாவை அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அவருக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி வெளியே விட்டாங்க. அடுத்தால் செந்தில் பாலாஜிக்கு அப்படி தான் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு வந்து செந்தில் பாலாஜியை பற்றி பேசணுன்னா ரொம்ப குஷியாகிடுவார். அவர் இப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆனதை பார்த்தா பயங்கர குஷியாகிருப்பார். என்ன ஒன்று, நான் அப்போ இருந்து சொல்லிகிட்டே இருந்தது தான், துணை முதல்வராக ஆக்குவதில் எந்த பலனும் கிடையாது.
ஸ்டாலின் சொல்ற மாதிரி ஒரு பலனும் இல்லை. அப்போ ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு ஆக்கணும்? கட்சியில் ஒரு ஸ்டார்டம் இவர் தான் அடுத்தது அப்படின்னு வந்ததுன்னா கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக நிற்கும். துணை முதலமைச்சருக்கு என்ன பவர் இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லை சார். எந்த கான்ஸ்டியூஷனில் துணை முதல்வர்னு ஒரு பதவியே கிடையாது. ஒரு அஃபீஷியல் அங்கீகாரம் வேணும். அடுத்த ஊர் தான் அப்படின்னு, அடுத்த ஊர் தான் அப்படி. ஆமாம், அப்படின்ற ஒரு அங்கீகாரத்துக்காக கொடுக்கப்பட்டது தான். ஆனால் ஸ்டாலின் எப்போதுமே புத்திசாலித்தனமாக செய்வது போல இங்கேயும் செஞ்சுருக்கார். பிளானிங் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டையும் அவர் கையில் மந்திரி கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்கிறார். இப்போ பிளானிங் கமிஷனையும் அவர் பார்த்துப்பார். பிளானிங் கமிஷனாக வருங்கால திட்டங்களை தீட்டும் அந்த கமிஷன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இளமையானவர்களும் அரசியல் பொறுப்புகளுக்கு வரணும். நான் விஜய் வரலாமான்னு கேட்டப்போ நான் அதான் சொன்னேன், வாங்க. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி போய் மக்களை சந்திங்க. பனையூர்லேயே உட்காந்துட்டு உருட்டிகிட்டே இருக்காதீங்க. சார் இவரை வந்து தானே சார் சந்திச்சாரு, அதே மாதிரி அவரை வந்து சந்திப்பாரணுமோ? இல்லைங்க, அவர் சந்திச்சதுக்கப்புறம் தான் வந்தார். என்ன சார் ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி சந்திச்சிருப்பாரு. மொத்த செங்கலை வச்சு ஆட்டம் காமிச்சாரா இல்லையா? திருப்பி அதே செங்கல் தான் சார் எல்லாம். இல்லை, ஊர் எங்கே போனாலும் கேட்குறாங்களா, செங்கல் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்களா, கீழே நின்று கத்துறாங்களா, செங்கல் ஏன் கொண்டு வரல, செங்கல் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்களா. புரியுதா? அப்போ அது வந்து என்னென்னா, ஒரு விஷயம் நம்மள்கிட்ட பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நீங்கள் ஃபேமஸ் ஆக முடியாதுமா. ஃபேமஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து செலிபிரிட்டி மாதிரியோ இல்லை மக்கள் மனம் கவர்ந்த ஒரு நபராக நீங்கள் டக்குன்னு மாற முடியாது. அதுக்கு தொடர்ந்து வேலை செய்யணும். விஜயே பார்த்தீங்கன்னா மொதல் 10 வருஷம் படம் நடிச்சுட்டே இருந்தார். விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அது இதுன்னு அந்த படத்தெல்லாம் இப்போ விஜய் பார்த்தா அவரே டென்ஷன் ஆகிடுவார். டேய் இந்த மாதிரி படத்துலலாம் நடிச்சிருக்கிய, டேய் தகப்பா என்னை வச்சு இப்படிலாம் செஞ்சிருக்கிய அப்படின்னு. அது மாதிரி இல்லை, என் பையனே சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சொல்கிறேன், பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். அவனை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வச்சு எடுப்போம். அப்பப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வச்சோன்னு வச்சிங்களேன், ஒரு 1.5 வயசு பிள்ளையாக இருக்கும்போது கீழே அந்த காய்கறி போடுற டப்பாவை எடுத்துகிட்டு உள்ளே உட்கார வச்சோன்னு வச்சுங்க, 2 நிமிஷம் தான் டக்குன்னு உச்சா போயிடுவான். அதை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். தொட்டிலில் படுத்துக்கிட்டு 2 காலை மட்டும் கீழே போட்டு இறங்காமையே அவர் உச்சாடிச்சிட்டு இருப்பார். அதையும் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்து இதே கேள்வி தான் கேட்டேன். டேய் தகப்பா என்னை வச்சு காமெடி பண்ணிகிட்டே இருந்திருக்கிறேன், நீ பிள்ளைய வளர்க்க சொன்னால் நான் உனக்கு காமெடி பீஸ் மாதிரி பொம்மை மாதிரி வச்சு என்ன விளாண்டியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே கேட்டான். அது மாதிரி தான் அப்படி ஒரு 10 வருஷம் பண்ண விஜய் தான் முதல்ல பூவே உனக்காக அப்படின்னு வந்து ஒரு முறை உதிர்ந்தா அவ்வளோதான், அது மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு ஒரு ஹிட்டில் ஸ்டார்ட் ஆகி வாரிசில் வந்து அதெல்லாம் ஓட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த டைலாக்கே வர்ற அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா சும்மா வரல விஜய். அது தெரிஞ்சிடும். சினிமாவுக்கு நம்ம என்ன உழைப்பு போடுறோமோ அதை விட பல மடங்கு உழைப்பு போடணும். புதுசாக ஒரு அரசியல் கட்சியை ஒருத்தர் உருவாக்கி தலைவராக போகிறாருன்னா அவருக்கு ஆள் வரதே கஷ்டம். நீங்கள் போனீங்கன்னா ஆளாவது வருவாங்க, ஆனால் அவங்கள தக்க வைக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். நான் எப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த விஜய் ஒரு தனுஷ் படத்தில் சொல்லுவேன், என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு. விஜய் மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லை, எல்லாரையுமே பார்க்க தான் பிடிக்கும். அப்போது ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கைன்னு வரக்கூடிய இடங்களில் வரும்போது முதல்ல உங்கள் ஃபேஸ் வந்து ஃபெமிலியர் ஆகணும். இந்த ஃபேஸ் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் உங்கள் டேலண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அங்கே டேலண்ட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த டேலண்ட்டை மறுபடியும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுடைய உழைப்பு. அதுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா சிம்பு தான். எனக்கு தெரிஞ்சு இன்றைய தமிழ் திரையுலகில் சிம்பு மாதிரி நடிப்பதற்கோ, சண்டை காட்சிகளில் நடிப்பதற்கோ, டான்ஸ் ஆடுவதற்கோ, பாட்டு பாடுவதற்கோ அவ்வளோ பக்காவாக ஒரு ஆள் திறமைசாலி யாரும் கிடையாது. ஆனால் அவர் கொஞ்சம் சோம்பேறி. இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு எல்லோரும் டிஷர்ட் போட்டிருந்தாங்கல்ல, கலாய்ச்சி மீம்ஸ் போடுறாங்க. சிம்பு ஃபோட்டோ பார்த்து ஷூட்டிங் வர முடியாது போடா அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஒரு சும்மா ஜாலியாக தான். சிம்பு அதையும் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாப்புல. என்ன ஒன்று, சிம்பு இன்னும் கொஞ்சம் கடுமையான உழைப்பை போட்டிருந்தாருன்னா விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ இல்லை அவங்களெல்லாம் தாண்டி கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இன்றைக்கும் அவங்க யார் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் நடித்தாலும் ஓடத்தானே செய்யுது. எக்ஸாம்பிள் மாநாடு வேறு. ஸோ உதயநிதி இந்த இடத்துக்கு வருவது அப்படி மந்திரத்தில் மாங்காய் காய்கல. எனக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு வந்து 17-18 பேர பிள்ளைங்க. 18 பேர பிள்ளைங்களில் உதயநிதி மட்டும் தான் வந்திருக்காரு. எல்லாருமே வந்துடல. நீங்கள் மற்ற கட்சியிலாம் எடுத்து பாருங்கள், பிள்ளைய ஒரு பதவி கொடுப்பாங்க, அவருக்கு ஒய்ஃபுக்கு ஒரு பதவியை கொடுப்பாங்க, அப்புறம் மச்சானுக்கு ஒரு பதவியை கொடுப்பாங்க, அப்புறம் மச்சானோட ஒய்ஃபுக்கு ஒரு பதவியை கொடுப்பாங்கலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் நடக்குதா? உதயநிதி வந்தார், அவங்க அப்பா வந்தார். அவங்க அப்பா 70 வருஷம் இருந்து கழிச்சு தான் வந்து சேர்ந்துருக்காரு. அவர் ஒன்று நேற்று கட்சியில் சேர்ந்துலாம் வந்துடல. அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு கொஞ்சம் முன்னாடியே கொடுக்குறாரு. கொஞ்சம் முன்னாடி கொடுத்தோம்னா அந்த கிரிப்பு கிடைக்கும்.
உண்மைதான். ஆனால் இதில் இன்னொன்று பார்வையாக இருக்குது. 2026 விஜய் வராரு, இந்த பக்கம் விஜய் விசஸ் உதயநிதிங்கிற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு தந்திரம் இருக்கும். இல்லை, அந்த விஜய் விசஸ் உதயநிதின்றதெல்லாம் சும்மா சொல்கிறது. முதல்ல விஜய் அப்படின்ற இமேஜ் வந்து முதல்ல ரெஜிஸ்டர் ஆகணும். இன்னும் அவர் அதுக்கு உண்டான வேலையவே செய்யலை. எலெக்ஷன் அறிவிச்ச உடனே நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்தால் எப்படி ஓட்டு போடுவாங்க? நேற்று வேற உதயநிதி தான் வந்து பார்த்துட்டு போனார், நீ இன்றைக்கி வந்து கையை காமிச்சா நான் உனக்கு ஓட்டு போடணுமான்னு தான் கேட்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதுக்கு போயிருந்தேன், ஒகேனக்கல். ஒரு தம்பி வந்து கார் ஓட்டிகிட்டு வந்தாப்புல, சின்ன வயசு பையன் தான், ஒரு 22-23 வயசு இருக்கும், மேபி 24. நாங்கள் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து விஜய் ஃபேன் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நானும் விஜய் ஃபேன் தான் சார் அப்படின்னா, சரி விஜய்க்கு ஓட்டு போடுவோம். அப்போ உங்கள் ஓட்டு விஜய்க்கு தானே? வாங்க சார், படம் பிடிக்குன்னா அதுக்காக ஓட்டு போட்டுருவாங்களா? இது அந்த கார் ஓட்டுநரின் ஸ்டேட்மெண்ட். அதாவது சொல்லி வச்சதுலாம் இல்லை, ஸ்பான்டேனியஸாக ஒரு கார் பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு வாயில் வந்ததெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்போம்ல, அப்படியே ஸ்பான்டேனியஸாக அவர் சொல்லுது, படம் பிடிக்கும் சார் அதுக்காக ஓட்டு போட்டுருவாங்களா? சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வேலை செய்தால் மட்டும்தான். இப்போ உங்கள் கம்பெனி எம்டியாக இருக்கலாங்க, அவர் எம்டியோட பையன்றதுக்காக அவர் நாளைக்கு இந்த சேனலில் ஹெட்டாக கூட ஆக்கிடலாம். ஆனால் அவரால் நடத்த முடியலன்னு வச்சுக்கிங்க, அந்த டேலண்ட்டோ உழைப்போ இல்லைன்னு வச்சுக்கிங்க, அவங்க அப்பாவே சொல்லுவார், தம்பி நீ பிடுங்கின ஆறிலாம் போதும், நீ வர்றதுக்கு முன்னாடி சேனல் நல்லா தான் இருந்தது, நீ வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரே குழப்பமாக இருக்குது, நீ வேறு வேலை ஏதாவது பார்க்கலாம், வந்து வெளியே வா அப்படின்னு கூட்டு போயிடும். இது உங்கள் சேனல்னு சொல்லலை. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அது மாதிரி என் பையன் அங்கே கொண்டு போய் விட்டு அப்படி எல்லாம் நாசமாக்கிட்டான்னு வைங்க, என்னுடைய பல ஆண்டுகால உழைப்பை நான் சும்மா விட்டுற முடியுமா? என் பையன் கம்பெனி நாசமாக போனாலும் பரவாயில்ல, என் பையன் தான் எம்டியாக இருக்கணும்னு சொல்லுவேண்ணா, எந்த எம்டியும் சொல்ல மாட்டாங்க. அதே தான் கட்சிக்கும். பல தலைவர்கள் லாட் ஆஃப் டெக்கேட்ஸ் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு கட்சி தன்னுடைய மகன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொடுத்து கட்சி சீரழிஞ்சு போகணும்னு தோணுச்சுன்னா, தெரிஞ்சால் கூட வேணாம், தோணுச்சுன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பிடிஆர் போன்ற அமைச்சர்கள்லாம் கூட வந்துட்டு நிகழ்ச்சிக்கு வரலங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்காது. ஏங்க அன்னைக்கு அவங்களுக்கு 1000 வேலை இருந்திருக்குங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன இன்னொரு வேலை நடந்துகிட்டு இருந்தது தெரியுமா? அது நிறைய பேருக்கு தெரியாது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு வேலை என்ன நடந்ததுன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 6 நகரங்களில் கலைஞர் 100ஆண்டு பேச்சு போட்டி விழான்னு ஒரு விழா நடக்க போகுது. அதுக்கு அந்த பேசுகிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக பல்வேறு பேர் எல்லாரும் அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்ட ஊருக்கு போயிட்டாங்க. அதில் என்ன ஆகி போச்சுன்னா, என்னோட நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வர முடியல. அதனால தான் எனக்கு தெரியும் நேற்று அது நடந்ததுன்னு. புரியுதா? அதை ஒருங்கிணைக்கிற வேலையில் அவர் இருந்திருக்கலாம் பிடிஆர். இவனை அவருக்கு வருத்தம், அதான் அவர் வரல, போகிற போக்குவரத்து, அவரை போய் வம்படியாக கூட்டு வந்ததே ஸ்டாலின் தான். பிடிஆர் வந்து கட்சியிலலாம் வந்து பெருசாக ஆக்டிவாலாம் இல்லை, அவர் ஃபாரினில் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். உங்கள் அறிவும் திறமையும் தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தணும், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டது ஸ்டாலின். அதுக்கப்புறம் அவர் ஏன் ஒதுக்குறாரு? இந்த பேச்சு போட்டி பயிற்சி பாசறைக்கு அவரே ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவராக இருந்திருக்கலாம். அப்புறம் அவர் எப்படிங்க வர முடியும்? ஸோ அதுதான் விஷயமே தவிர அதெல்லாம் இவங்களுக்கு வந்து திமுகவில் ஏதோ பிரச்சனைப்பா, திமுகவில் ஏதோ பிரச்சனைப்பா, திமுகவில் ஒரே குழப்பம்ப்பா, திமுக அவ்வளோதான்ப்பா, திமுக முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் வேலை. கனிமொழிக்கு இதில் ஏதாவது அதிருப்தி ஏதாவது? ஏங்க இதுதான் இன்னும் வாங்கலை. துர்கா ஸ்டாலினுக்கு இதில் ஏதாவது சார் அவங்களுக்கு ஹாப்பி தான் சார். ஏன் அவங்க பொண்ணை சிஎம் ஆக்காமல் பையன் ஆகிட்டாங்களே. அவங்க ஆரம்பத்துலேருந்து அரசியல் இல்லை இருந்ததுதான் இல்லை. ஸ்டாலினுக்கு ஒரு மகள் இருக்கா, அப்போ இது வந்து ஆணாதிக்க சிந்தனையா? தன் மகளை முன்னாடி விடாமல் தன் மகனை முன்னாடி நிப்பாட்டுறாரு. குடும்பத்துக்குள்ளேயே ஆணாதிக்கம் பார்க்கிறாரா ஸ்டாலின்? போச்சு, உங்களுக்கு தம்ப்நெயில் கிடச்சிருச்சா? அதாம்மா, பாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு எதை வேணால் பேசிகிட்டே இருக்கலாம். அப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனது வந்து தமிழ்நாடு ஹாப்பி, குமுதா ஹாப்பியான குமுதா ஹாப்பி.